அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸிலிருந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் recruitment.itbpolice.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 ஜூலை 2024லேருந்து 18 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் டெய்லருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு யூஆரில் 7 வேக்கண்டும், எஸ்டியில் 7 வேக்கண்டும், இடபிள்யூஸில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 16 வேக்கன்சி இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 1 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக இந்த கான்ஸ்டபிள் டெய்லர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கான்ஸ்டபிள் கப்ளர், இதில் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 15 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 1 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 9 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 3 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மேலுக்கு 28 வேக்கன்சி இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 3 வேக்கண்டும், எஸ்டியில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டபிள் கப்ளர்லேருந்து 33 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் டெய்லர் அண்ட் கப்ளரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 51 வேக்கன்சி இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே நான் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.